ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வாழ்க்கையிலே வருடங்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. புது புது வருடமா வந்து கொண்டிருக்குது. இந்த 2022 வருடத்தை நாம் காலடி எடுத்து வைத்து விட்டோம். அதனால இந்த புத்தாண்டு சொல்லும் போது சூரியனுக்கும் நட்சத்திரத்துக்கும் அந்த நிலாவுக்கும் இதுக்கு கேலண்டர் இல்லை. அதுக்கு எந்த நாளும் ஒரே நாள் தான். சரிங்களா? நமக்கு தான் இது புத்தாண்டு. இந்த புத்தாண்டு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ஆண்டவர் ஒவ்வொரு இந்த காலகட்டத்துக்குள்ளாக நம்ம நடத்தி கொண்டு வருகிறார் என்று நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அநேகருடைய வருத்தம் என்னன்னாக்கா, இந்த வருஷம் ஆச்சும் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்குமா அப்படின்னு அவங்களுக்குள்ளாக ஒரு கேள்விகள் வந்துட்டு இருக்கு. இப்போ கடந்த வருஷம் நிறைய துக்கத்தை பார்த்தோம், இந்த வருஷம் ஆச்சும் நம்ம சந்தோஷத்தை பார்ப்போமே அப்படின்னு சிறப்பாக அமையணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த வருடம் நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் சில குறிப்புகள் இருக்கிறது. ஒரு 7 குறிப்புகள், டிப்ஸ்கள் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளுக்கு இந்த குறிப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது குறிப்பு நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது குறிப்பு என்னவென்றால் தேவனுக்கு நன்றி செலுத்துதல். நிறைய பேர் வருஷம் முந்தின நான் என்ன செய்வேனாக்கா, வருஷம் கடைசியிலே அடுத்த வருஷம் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படியே லிஸ்ட் போட்டுருவேன். இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் கடைசி அந்த 6 வருஷம் கடைசியில் பார்க்கும்போது ஒன்று கூட செஞ்சிருக்க மாட்டேன். அது நான் செஞ்சதெல்லாம் என் மாமிசத்து காரியத்துக்கு நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக செஞ்ச காரியங்கள், திட்டங்கள். தேவன் சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதுவான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நமக்கு ஏதுவான காரியங்களை கத்த செய்ய அந்த ஞானத்தையும் செயல்முறையையும் செய்து முடிக்கத்தக்க திராணியும் கொடுக்கிறவரா இருக்கிறாராம். நம்ம நம்ம சொந்த இஷ்டத்துக்கு நாம் நலம் வாழ, நாம் சுகமா வாழ மட்டும் திட்டங்கள் போடுகிறோம். தேவன் நாம மகிமை அடையுதா அப்படின்றத திட்டம் போடுகிறதே இல்லை. அதனால்தான் அநேக ஃபெயிலியரை நம்ம வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம். இன்றைய பொழுது டிப்ஸ், இந்த 2002 உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்க போட்டு முதல் குறிப்பு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுக்கு எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுகிறேன் என்று நீங்க சொல்ல வேண்டும். தேவன் நம்ம வாழ்க்கை செய்த எல்லா காரியங்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 50வது புத்தகம் 23வது வசனத்தை ஒரு ஆள் வாசிப்போமா? என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஓகே, ரொம்ப நன்றிமா. இங்க வசனம் சொல்லப்படுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நம்ம வாழ்க்கையிலே இந்த வருடத்திலே நம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களா இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோமா? நம்ம ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது, தேவனுக்கு நன்றிகள் சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கை நல்ல காரியங்களுக்கு மாத்திரம், அவர் செய்த நன்மைகளுக்கு மாத்திரம், நமக்கு செய்த உதவிகளுக்கு மாத்திரம் அவருக்கு நன்றி சொல்லாதபடிக்கு எதிர்மாறான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கூட அவருக்கு நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லப்படுகிறது. எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. அநேக காரியங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில நல்ல காரியம் செய்யும் பொழுது சந்தோஷப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் எனக்கு இது செஞ்சிட்டார் என்று. குட், நல்லது, அது தப்பு இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு கர்த்தர் நம்மளுக்கு பாடு கற்பிக்க, நம்மளை திருத்துவதற்காக, நம்ம சீர்திருத்தம் பண்ண சில நமக்கு பிடிக்காத காரியங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள், வருத்தங்கள், வேதனைகள் அனுமதிக்கும் போது கூட அதை நல்ல மனதோடு ஏற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி சொல்லுகிறதா இருக்க வேண்டும். நல்ல சந்தோஷமான காரியங்களுக்கு மாத்திரமல்ல, நம்மளுக்கு வேதனை தரும் வார்த்தை சம்பவங்களுக்கு கூட ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். நம்ம படிப்புல, வேலை செய்யற இடத்துல, நம்ம தொழிலில், உற்றார் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் சற்று முன்பு சாட்சிகளை பார்த்தோம்.
நிறைய சாட்சிகள் சொல்லியிருந்தீங்க. அது ஆண்டவர் எப்படியாக செய்த, அதெல்லாம் நம்மளால் ஆனதா இல்லை. நம்ம திறமைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியங்கள் நம்மளிருந்து கத்து செய்து கொண்டு வருகிறார். என் மருமகன் சொன்னாரு, எனக்கு சமைக்கவே தெரியாது, இப்ப வேற வழி இல்லாதபடிக்கு நான் சமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனா இப்ப நான் சமைக்கிற நிலையை பார்க்கும்போது ஒரு கடையே வச்சிடலாம் பொழுது, அந்த அளவுக்கு சிறப்பா நான் சமைக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் சில வருத்தமான சூழ்நிலை அனுமதிக்கிறதும் நன்மைக்காகவே தான் இருக்கிறது. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகள் கொடுக்க அறிந்திருக்கிறாரு. நம்ம சமூக நெருக்கத்துல போகிறீங்களா, பாடுகளை மத்தியில் போகிறீர்களா, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அதுக்கு பின்னால ஏதோ ஒரு காரியம் நம்ம பின் தொடுகிறது. அதான் சங்கீதம் சொல்வது போல நன்மையும் கிருபையும் நம்ம பின் தொடருமா. சங்கீதம் 23 கடைசியில பாத்தீங்களாங்க, நன்மையும் கிருபையும் நம்ம பின் தொடருமா. அது என்ன அர்த்தம்னா, நம்மள அப்படியே தள்ளிக்கிட்டே போவோமா, முன்னுக்கு தள்ளிக்கிட்டே போவோமா. நன்மையும் கிருபையும் நம்ம தள்ளிக்கிட்டே போவோமா. அதனால வருத்தமான இந்த வருகிற 22வது ஆண்டிலே காலடி எடுத்து வைத்து விட்டோம். இந்த நாளிலே நீங்க முதல் குறிப்பு எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். உங்க வாழ்க்கை எது நடந்தாலும் ஆண்டுக்கு நன்றி சொல்ல தவறாதீர்கள். நீங்க நினைச்சு இந்த வருஷத்திலே நான் லைசன்ஸ் எடுத்துடணும், இந்த வருஷத்திலே நான் இத்தனை 1000 பணம் சம்பாதிச்சிடணும், வெளியே சம்பாதிச்சிடணும், நான் இந்த பேங்க்ல அந்த பேங்க்ல இவ்வளோ நான் பணம் சேர்த்து வச்சிடணும், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இத்தனை சொத்துக்கள் வாங்கணும். நல்லதுதான், இல்லைன்னு சொல்லல. அதை காட்டிலும் முதலாவதாக நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்களை முதலாக திட்டமா வைங்க. அதுல ஒன்று, என்ன சூழ்நிலையில் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். அடுத்ததாக புக் ஆஃப் கொலோசியன்ஸ் சாப்டர் 3 verse 15 வாசிப்போமா. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே, இந்த இடத்துல பார்க்கும்போது தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுது என்று சொல்லப்படுகிறது. அநேக நேரம் நம் வாழ்க்கை சஞ்சலம் தான் ஆளுகை செய்திருக்கிறது. தேவனுக்கு நன்றி சொல்லும் பொழுது வேதவாசம் சொல்லப்படுது, தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை ஆளுகை செய்யுமா. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். இங்க கொலோசியருக்கு பவுல் எழுதும் போது அவர் என்ன சொல்றாராம், நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். எந்த விதத்திலும் நன்றி சொல்ல வேண்டும் என்று இங்க வலியுறுத்தப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இது முதலாவது டிப்ஸ். இரண்டாவது டிப்ஸ் என்னவென்று நம்ம பார்ப்போமா. தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். தேவனோடு ஒப்புரவாகுதல் என்று சொல்லும் பொழுது தேவனிலிருந்து நம்ம மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறது. எப்படி எந்த அளவுக்கு தேவனோடு நம்ம மன்னிப்பு பெற்றுக்கொண்டோமோ அது போல நாம் மற்றவர்களை மன்னிப்பது, இதான் ஒப்புரவாகுதல் என்று சொல்லப்படுகிறது. நம்மை பாருங்க, நம்ம பாவ மன்னிப்பு பெறும் பொழுது, செஞ்ச பாவங்களுக்காக தேவனிடம் பாவ மன்னிப்பை பெறும்போது என்ன பிறகுனா, குற்ற உணர்வில் இருந்து நம்ம தப்பிக்கிறோம். பாவம் ஆண்டு அறிக்கை செய்யாததுக்கு முன்னுக்கு தேவனை மன்னிச்சிட்டார் என்று நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு முன்னதாக நம்ம எப்படி இருக்கிறோமா, குற்றம் உள்ள உணர்வோடு இருப்போம். மன்னிப்பு பெற்ற பிறகு குற்ற உணர்வில் இருந்து விடுதலை ஆகிறோமா. நாம மற்றவங்களுக்கு மன்னிக்கும் பொழுது, நாம் மற்றவங்களை மன்னிக்கும் பொழுது இவனை எப்படி மன்னிக்கிறது, இவளை எப்படி நான் மன்னிக்கிறது முடியாது அப்படின்னீங்களாக்கா உங்களுக்குள்ளாக அந்த கசப்பு வேறு வளர்ந்து கொண்டே போவோம். மற்றவங்களை நீங்க மன்னிக்கும் பொழுது மன்னிச்சரண்டா அவனைய, இனிமேல திருந்தி வாழ்ந்துக்க, மன்னிச்சிரு அவனைய அப்படி சொல்லும் போது நம்ம கசப்பு வேறுலேருந்து நம்ம விடுதலை பண்ணுகிறோம். மனசுல உள்ள அந்த கசப்பு வேறு இல்லை, அந்த கசப்பு வேறு நம்மளிருந்து விடுபட்டு போகிறது. புரியுதுங்களா? மறுபடியும் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். தேவன் நம்மளை மன்னிக்கும் பொழுது நாம குற்ற உணர்விலிருந்து நாம் விடுதலை ஆகிறோமா. அப்பா ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கிட்டாரு,
என்ற அந்த குற்ற உணர்வு வந்து எப்பவுமே குற்ற உணர்வு, ஐயோ நான் பாவி பாவி பாவி, ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டு மன்னிச்சுட்டாரு என்று நம்ம நம்பிக்கை வரும் பொழுது நம்ம மனசு வந்து ஒரு குற்ற உணர்வுலேருந்து விடுதலை ஆக்கிட்டோம். அப்பா தேவனை மன்னிச்சிட்டார் அப்படின்ட்டு. சரிங்களா? நாம மற்றவங்களை மன்னிக்கும் பொழுது நம் மனசுக்குள்ள வளர்ந்துக்கிட்டு இருந்த கசப்பு வேறு நம்மளை விட்டு அகண்டு போகிறது. ஒப்புரவாகுதல் சொல்லும்போது தேவனோடும் மக்களோடும் ஒப்புரவாக வேண்டும். ஒரு சைட்டு மட்டுமல்ல, தேவனோட மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்க ஆண்டுக்கு விரோதமா செஞ்ச நம்ம பாவத்தை ஆண்டை மன்னிச்சாரு, ஆனா நமக்கு விரோதமா செய்த மற்றவங்களுடைய பாவத்தை மன்னிக்காமக்கா அது சரியில்லைல்ல. மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பெற்றுக்கொள்ள மன்னிப்பு மற்றவங்களையும் நம்ம மன்னிக்கவும் வேண்டும். அதனால இந்த வருஷத்திலே நாம் ஆண்டோடு ஒப்புரவாக வேண்டும், மனிதர்களோடு ஒப்புரவாக வேண்டும் என்று நீ குறிப்பு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நோட் புக் இருந்துச்சுனாக்கா, தாள் இருந்துச்சாக்கா, அல்லது உங்களோட போன் இருந்துச்சாக்கா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1வது டிப்ஸ் 2வது டிப்ஸ். இந்த டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தேவ கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம். மனிதர்களோடு உள்ள கசப்பு, அதாவது ஊழியக்காரர்கள் மீது, லீடர்கள் மீது, சபை மக்கள் மீது கசப்பு உணர்வுகள், வருத்தங்கள், பகைமை உணர்வுகள் உங்களுக்கு இருக்குமே என்றால் மன்னிச்சிருங்க. அது ஊழியக்காரனாக இருக்கட்டும், லீடராக இருக்கட்டும், உங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கும், உறவினர்களாக இருக்கட்டும், நீங்கள் அதிகமாக நேசிக்கிறவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்துட்டு போயிட்டுமே, உங்களுக்கு ஆபத்து வராத வரைக்கும் முந்தி செஞ்சுட்டாங்க, சரி மன்னிச்சு விட்டுருங்க. நீங்க தேவனுக்குள் இருங்க, தேவன் உங்களை காத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். Book of Matthew chapter 5 verse 23 and 24 வாசிப்போமா? So if you are presenting a sacrifice at an altar in the temple and you suddenly remember that someone has something against you, leave your sacrifice there at the altar, go and be reconciled to the person, then come and offer your sacrifice to God. Thank you ma. நீங்க வந்து ஆல்டர் நீங்க போய் பலிபீடத்துக்கு முன்னுக்கு நீங்க போயிட்டு காணிக்கை செலுத்த போறீங்கன்னாக்கா, ஐயோ நான் யாருக்காச்சும் ஒரு ஆள்கிட்ட ஒரு மனசுல ஒரு சங்கடம் வச்சுட்டீங்க வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன சொல்லப்பட்டாக்கா, நல்ல ஒரு வார்த்தை, உன் பேரில் உன் சகோதரருக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்ந்தால், அதாவது இது நல்லா சொல்லணும் எப்படின்னாக்கா, உங்களால ஒருத்தர் பாதிக்கப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, உன் பேரில் குறை உண்ட, என்னால அவன் மனசுல ரொம்ப சங்கடமா இருக்கிறான் அப்படி தெரிஞ்சிச்சுனாக்கா, நீ போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேளு, அப்புறம் வந்து காணிக்கை செலுத்து. நம்ம காணிக்கை ஆண்டு விரும்பல தெரியுங்களா? அது என்ன சொல்ல வர்றாக்கா, நம்ம வந்து பகைமை உணர்வோடு மற்றவங்களை துக்கப்படுத்திட்டு நம்ம செலுத்துற காணிக்கை ஆண்டுக்கு தேவையில்லை. ஆண்டு உன் சகோதரனுக்கு என்னால அவன் பாதிக்கப்பட்டிருக்கான், அவன்கிட்ட போய் முதல் சமாதானமாவு. என் வாழ்க்கையில் அனுபவம் இருக்குங்க. நான் தான் ஒரு இது கரெக்டாக சொல்ல முடியும். உடனே ஜாப் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நீ என் பிள்ளைங்க உங்கள்கிட்ட சொல்றதுல எனக்கு ஒன்றும் வெக்கம் இல்லை. ஜாப் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டு சொன்னாரு, நீ போய் முதல்ல உன் பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டு சமரசம் ஆகு, உன் மனைவிட்டு போய் சமரசம் ஆயிட்டு அப்புறம் வந்து என்கிட்ட பேசு. இது ஆண்டு உள்ளத்தில் உள்ளது அப்படி சொல்றேன். அதுக்கு நான் ஜபிக்கவே முடியல. நான் ரொம்ப நேரம் நடந்து ஜபிக்கிறேன். மனசு சஞ்சலமாவே இருந்துச்சு. ஆண்டவர் என்ன ஆண்டவரே என்ன ஜபிக்க முடியல அப்படி சொல்லுவோம். ஆண்டவர் சொன்னாரு, உள்ளத்தை உணர்த்தினாரு. அங்கேயே குதிச்சு வந்துட்டு சொல்லல, தமிழ்ல பேசல, மனசுல உணர்த்தினாரு. நீ போய் முதல்ல அவன் பொண்டாட்டி போய் சமரசமாவு, அப்புறம் வந்து என்கிட்ட பேசு அப்படின்னு. ஏன்னா என் மனைவிக்கிட்ட எனக்கு கொஞ்சம் தகராறு ஆயிடுச்சு. ஆண்டு சொன்னார், நீ போய் உன் மனைவி சமரசம் ஆகு, அப்புறம் வந்து என்கிட்ட பேசு. ஆண்டு கூட பேச விரும்பல தெரியுங்களா? நீங்க மனசுல உங்களால மற்றவங்களுக்கு வேதனை உண்டாக்கிட்டீங்களாக்கா, உங்க ஜபத்தை ஆண்டு கேட்க மாட்டாரு. அதாவது நியாயமான கோபமா இருந்தா ஓகேலா, அவங்க செஞ்ச தப்பு, அவங்க மேல தப்பு இருந்தக்கா நீ சில காரியங்களை சுட்டி காட்டுன, அது இல்லை, சுட்டி காட்டணும். அதான் உண்மையான அன்பு.
அதனால நீ ஒருவருக்கு ஒரு மனசு தாங்குதல் எதனாச்சும் இருந்தாக்கா நீங்க சமரசமாக ஆயிருங்க என்று நான் சொல்ல வருகிறேன். சரி, அடுத்ததா புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 5 verse 44 to 45. Love your enemies and pray for those who persecute you, that you may be children of your Father in heaven. He caused his sun to rise on the evil and the good, and send rain on the righteous and the unrighteous. Thank you மா. பாருங்க, இங்க வந்து உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இந்த பைபிள் வேர்ட்ஸ், இந்த வார்த்தை உலகத்தில் யாருமே பேசுறது இல்லை. நிறைய காரியங்கள் பைபிள் உள்ள வசனத்தை மற்றவங்க வந்து காப்பி அடிச்சு பேசுறாங்க. ஆனால் இந்த வசனத்தை மட்டும் அவங்க காப்பி அடிக்கவே முடியல, பேச முடியல. எனக்கு சொல்லுங்க, இவர் வந்து உங்க சத்துருக்கள் சிநேகியுங்கள், அவங்களுக்கு வந்து ஏத்துக்க முடியல. என்னை வேதனைப்படுத்தவங்க எப்படி நான் நேசிக்கிறது? எனக்கு ஒரு கண்ணு போனா அவனுக்கு 2 கண்ணு போகணும் அப்படி நினைக்கிறதா மனுஷனுடைய சுபாவம். ஆண்டுக்கு என்ன நினைக்கிற பத்தி சொல்றா பார்த்தீங்களா? உனக்கு ஒரு சத்துரு இருந்தாக்க, எனிமி இருந்தாங்கக்கா, அவனை மன்னி. ஒரு எதிரியை மன்னிக்க கத்து கொடுத்தது இந்த உலகத்துல இயேசு மாத்திரமே. அடுத்ததா, உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள். யாரும் உங்களை கேஸ் பண்றாங்க அவங்க பிளஸ் பண்ணுங்க சொல்றாங்க. அடுத்ததாக, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். யார் உங்களை பகைச்சு இருக்காங்களோ அவங்களுக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்றாரு. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவங்களுக்காகவும் திருப்பி போய் சண்டை போடுன்னு சொல்லல. உங்க நியாயத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லல. கட்சி கட்டிட்டு போய் அவங்கள போய் போராடுங்கன்னு சொல்லல. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்கிட்ட வந்து சொல்லுங்க, யாராரும் உங்களை வேலைப்படுத்துறாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் அவங்களுக்கு சரிப்படுத்துறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. என்ன நல்ல ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? இந்த வருஷத்திலே நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டும். நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், 2022 உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் வேண்டும் என்றால், இப்ப சொல்லப்பட்ட டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணிக்கங்க, அதை செய்யுங்களேன். இந்த வருஷ கடைசியில் நீங்க சொல்ற சாட்சி வித்தியாசமா இருக்கும் போது, ஹல்லேலூயா. இப்படி செய்கிறதுனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். இதெல்லாம் செஞ்சாதான் நீ பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நீ புத்திரராக இருப்பீங்க, ஒரு பிள்ளையா இருப்பீங்க. அவருக்கு ஏற்றபடி, அப்பாவுக்கு ஏற்ற பிள்ளை சொல்லுவாங்க இல்லையா? அப்பா மனசு எப்படி இருக்குதோ அது மாதிரி பிள்ளையோட மனசு இருக்கணும். அப்பதான் அப்பா கேட்ட பிள்ளைன்னு சொல்ல முடியும். நம்ம இயேசு கிறிஸ்துவன் சொல்லிட்டு நீ துன்மார்க்கனோட குணம் வச்சிருந்தவங்க அது எப்படி கிறிஸ்தவன் ஆக முடியும்? அடுத்த சொல்லப்படுது, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்யப்படுகிறார். தெரியும் அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் தெரிஞ்சு கூட மழையை கொடுக்கிறாரு, சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அவர் அன்பு எப்படிப்பட்டது? Book of Matthew chapter 5 verse 48 வாசிப்போமா? What I am saying is that you must be perfect just as your Father in heaven is perfect. Thank you மா. பூர்ண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அப்ப பூர்ண அவன் முழுமையான நல்ல மனசு உள்ளவங்களா இருங்கன்னு சொல்றாரு. ஆண்டவர் வந்து நம்மளை வந்து எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இது மாதிரி குணங்கள்லாம் இருங்க அப்படின்னு சொல்ல வர்ற. கடந்த நாட்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்தா வழி நடத்தினார். நம்ம வளர்ந்துட்டோம், பிரைமரியிலேருந்து செகண்டரி போறோம், நம்மளுக்கு வளர்ச்சி இருக்கு. அதே போல நம்ம ஆவிக்குரிய சுபாவத்தின் வளர்ச்சி தேவை என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிறரை மன்னிப்பது அப்படின்னாக்கா அவங்க மன்னிப்பு, அதாவது அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்களே அல்லது மனு திருப்பிட்டாங்க அதுக்காக நீங்க மன்னிக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை மன்னிச்சாரே அப்படின்னு நினைச்சு நீங்க மன்னிப்பு கொடுங்க. ஐயோ மனவந்தி வந்து கேட்கிறாங்க, சே பொழைச்சிட்டு போ அப்படின்றக்கா மன்னிக்காதீங்க.
ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களாக்கா என்ன பண்ணி ஒன்றும் என்னையே ஆண்டவர் மன்னிச்சிட்டார, நான் உங்களை காட்டிலும் இன்னும் கொடூரமானவன், என்னையே ஆண்டவர் மன்னிச்சிட்டார, நான் ஏன் உங்களை மன்னிக்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கொள்ளுங்க. நாம் கேட்கிற மன்னிப்பு எப்படி இருக்குன்னாக்கா சம்பந்தப்பட்டவர்களோட முழு மனசோடு போயிட்டு மன்னிப்பு கேட்கணும். அவங்கள்ட்ட காரியம் சாதிக்கிறதுக்காக மன்னிப்பு கேட்க கூடாது. பல முறை சொல்லி இருக்கிறேன். சில பேர் மன்னிப்பு கேட்பாங்க, சாரி அது சூழ்நிலையை சரிப்படுத்துறதுக்காக வேண்டி கேட்கிற மன்னிப்பு. இங்க வேதம் என்ன சொல்ல போறாங்க, மனசார உணர்ந்து நீங்க செஞ்ச தப்ப ரொம்ப உணர்ந்து நீ செய்ய மாட்டேன் தீர்மானம் பண்ண பிறகு கேட்கறது தான் அந்த சாரின்ற வார்த்தை. சமாளிக்கிறதுக்காக அல்லது நடிப்புக்காக கேட்கிற வார்த்தை இல்லை. ஆண்டு அப்படிப்பட்ட மன்னிப்பு கேட்க வேணான்றாரு. முழு மனசோட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. வாயினாலோ சிந்தனையினாலோ செயலினாலோ மக்களுக்கு விரோதமா என்னென்னலாம் செய்தேன்னு உங்க உள்ளத்தை பட்டுச்சுனாக்கா அதெல்லாம் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே என் வார்த்தையினால நான் அவங்களை துக்கப்படுத்திட்டேன், ஆண்டவரே சிந்தனையினால செயலினால துக்கப்படுத்தின உணர்ந்து நீங்க கேட்கும்போது அந்த மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம மற்றவங்கள்ட்ட மனிதர்கள்ட்ட கேட்கும் பொழுது கூட இந்த உணர்வோடு தான் கேட்கணும். வேஷமான நடிப்பான மன்னிப்பு இல்லை, முழுமையான மனசார மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கர்த்தங்க எதிர்பார்க்கிறார். சரி, அப்ப எப்படி மன்னிப்பு கேட்கணும்? நேரடியா போய் மன்னிப்பு கேட்கலாம் ஒரு நபரிடம், அல்லது போன் மூலியமாக மெசேஜ் மூலியமாக அவங்களும் கம்யூனிகேட் பண்ணி நீங்க மன்னிப்பு கேட்கலாம். பகைமையை மனசுல வச்சுக்காதீங்க. மனப்பூர்வமா அவங்கள்ட்ட போய் ஒப்புரவாயிருங்க. சரிங்களா? மனசுல பகைமையை வைத்து கொண்டதுக்கு ஆண்டு ஆஸ்வதிக்க மாட்டாரு. ஒப்புரவாயிருங்களா, முடிஞ்சு அவ்வளவுதான். திடீர்னு என்ன ஆகும் போதெல்லாம் யார பட்டுன்னு போச்சு, நான் போயிட்டுமாக்கா இந்த பகைமை உணர்வோடு போனோமாக்கா ஆண்டு எட்டு வச்சுட போடான்ட்டு நடந்து போய் விழுந்துரு அப்படின்ட்டு நம்ம இங்கேயே செட்டில் பண்ணிடுவோமே, ஏன் அதையும் இதையும் சுமந்துக்கிட்டாங்க போகணும். உப ஆகமம் 23 verse 21 chapter 23 verse 21 வாசிப்போமா? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாக உன் கையில் கேட்பார். மூன்றாவது டிப்ஸ் என்னவென்றால் பொருத்தனைகளை நிறைவேற்றுவது. fulfill your verbs. பொருத்தனைகளை நிறைவேற்றுவது. இந்த வருஷத்திலே நீங்க எடுக்க வேண்டிய அடுத்த டிப்ஸ் என்னவென்றால் உங்க பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். சமயத்தில் பொருத்தனை செஞ்சிருப்போம், ஆனா அதை நிறைவேற்ற முடியாம போயிருப்போம். பொருத்தனை என்ன தெரியுங்களா? சில பேர் வந்து ஆண்டவரே என் பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்லா வரணும் ஆண்டவரே, அதுக்காக என்னால் மாசம் நான் இவ்வளவு காசு கொடுக்குறேன் ஆண்டவரே, பொருத்தனை பண்ணிக்கலாம். அல்லது ஆண்டவரே வாரத்தில் ஒரு நாள் நான் உபவாசம் எடுக்கிற ஆண்டவரே அப்படி பொருத்தனை பண்ணியிருக்கலாம். அல்லது ஆண்டவரே வாரத்தில் ஒரு நாள் நான் மருத்துவமனையில் போய் மக்களை சந்திக்கிறேன் ஆண்டவரே, நோயாளிக்கு சந்திச்சு அவங்களுக்கான ஜெபம் பண்ணுவார். எதனாச்சும் ஆவிக்குரிய ரீதியில தேவனிடம் ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கிறது. ஆண்டவரே நீ எனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கீங்க ஆண்டவரே, இதுக்காக ஆண்டவரே நான் எதனாக செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு நீங்க சொல்லிட்டு அதை செய்யாம இருந்தீங்களாக்கா நீங்க சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்படி ஏதாவது பொருத்தனை பண்ணியிருந்தீங்களாக்கா அதை செஞ்சிருங்க. செய்யல எனக்கு பாவம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக சங்கீதம் சாம்ஸ் 66 verse 14. என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உனக்கு செலுத்துவேன். நான் நாவினால என்ன சொன்னனோ அதை நிச்சயம் செலுத்துவேன் அப்படின்னு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சூழ்நிலை நிமித்தமாக, மறதி நிமித்தமாக, அலட்சியத்தினாலே தவறை ஒப்புக்கொண்டு இவ்வருடத்தில் நிறைவேற்ற முடிவு செய்யுங்க. சமத்தில் மறந்துருப்போம், சாமத்தை அலட்சியம் இதுக்கு செஞ்சுதான் ஆகணுமா, செய்யலையா நீங்க வந்து ஆண்டருக்கு வந்து துக்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். முடியலன்னாக்கா ஆண்டுகிட்ட போய் மறுபடியும் சொல்லிருங்க, ஆண்டவரே என்ன பொறுத்து இதோட பாண்டிக்கிறேன் ஆண்டவரே. இது வந்து தசமமாக காணிக்க அல்ல, தசமமாக காணிக்க வந்து நீங்க தொடர்ந்து செலுத்திக்கிட்டு தான் வரணும்.
இது பொருத்தனை என்பது நீங்க ஆண்டோட எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து ஒரு உடன்படிக்கை வச்சுக்கிறீங்க. உங்களால முடியல எனக்கு ஆண்டோட போய் சொல்லிடுங்க, ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே, கண்டினியூ பண்ண முடியல ஆண்டவரே, சாரி ஆண்டவரே, நான் நிப்பாட்டிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடுங்க. ஆனா சொல்லிவிட்டு, அதாவது என்ன செய்ய பொறுத்தனை செய்ய கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு செய்யறேன்னு சொல்லிவிட்டு செய்யாம இருந்தா தான் பாவம் என்று இங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு.